ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நேற்று வெளியாகி இருக்கும் நிர்வாகம் பொறுப்பல்ல படம் எப்படி இருக்கு? வெகுஜனத்தை ஈர்த்திருக்கிறதா? விமர்சனத்தை பார்க்கலாம் இப்போது. ஆர்கே ட்ரீம் ஃபேக்டரி சார்பில் டி. ராதாகிருஷ்ணன் தயாரிப்பில் எம். புவனேஸ்வரன் மற்றும் SBM ஸ்டுடியோஸ் சார்பில் ஷாஜு சி. இணைந்து இப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இப்படத்தை சி. கார்த்தீஸ்வரன் எழுதி இயக்கியிருப்பதோடு ஹீரோவாகவும் நடித்திருக்கிறார். இவர் ஏற்கனவே பேயிருக்க பயமேன் படத்தை இயக்கி நடித்தவர். லிவிங்ஸ்டன், இமான் அண்ணாச்சி, பிளாக் பாண்டி, ஆதவன், அகல்யா வெங்கடேசன், ஸ்ரீநிதி, கோதை சந்தானம், அம்மன்புரம் சரவணன், ராதாகிருஷ்ணன், M.R. அர்ஜுன், மிருதுளா, ஜெயஸ்ரீ சசிதரன், தீட்சண்யா, மஞ்சு என்று ஒரு நட்சத்திர பட்டாளம் நடித்திருக்கிறது. ஹீரோவாக நடித்திருக்கும் இயக்குனர் கார்த்தீஸ்வரன் அவருடன் ஆதவன், லிவிங்ஸ்டன், இமான் அண்ணாச்சி, பிளாக் பாண்டி போன்றவர்களை வைத்துக்கொண்டு டீமாக பண மோசடி, பெரிய அளவில் ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் மக்களை கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவித்து செய்து வருகிறார். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பணம் வருகிறது என்று யாராவது சொன்னால் அதை நம்பி அதில் இன்வெஸ்ட் செய்துவிட்டு பிறகு ஏமாந்து போகிறார்கள். ஆரம்பத்திலேயே ஜெயில் கைதி உடையில் இருக்கும் ஹீரோ கார்த்தீஸ்வரன் நக்கலாக தெனாவட்டாக தனது பிளாஷ்பேக்கை சொல்கிறார். அதில் ஏமாற்றுகிறேன் என்று குற்ற உணர்ச்சியே இல்லாமல் சொல்கிறார். சர்வ சாதாரணமாக கோடிகளை அவர் கதைப்படி டிரான்சாக்ஷன் செய்வது எப்படி? அப்படி முடியுமா என்ற கேள்வி படம் பார்ப்பவர் மனதில் எழுகிறது. இது சதுரங்க வேட்டை, கம்மி கட்டின கதை போன்ற படங்களின் பாணியில் வந்திருக்கும் இன்னொரு படம். நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கு. 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்த காலத்தில் ஷூட் செய்யப்பட்டு இப்போது வந்திருக்கு. பிளாஷ்பேக்கில் வரும் கதையில் மோசடி செய்து பணம் சம்பாதித்து அவர் ஓகோவென்று வாழ்கிறார். காதலியிடமே 1000 கோடியை ஆட்டையை போடுகிறார். சர்வ சாதாரணமாக பேக்கில் 2000 கோடிகளை கரன்சிகளை எடுத்து போவதெல்லாம் எப்படி என்று தெரியவில்லை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது பழமொழி. அதை மாற்ற முயற்சித்து கதை பண்ணியிருக்கிறார் இயக்குனர். பக்கத்து விட்டு பையன் போன்ற லுக்கில் இருக்கும் கார்த்தீஸ்வரன் இவ்வளவு ரிச்சான கேரக்டர் செய்திருப்பது மனதுக்கு ஒட்டவில்லை. கொஞ்சம் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அவருடைய நடிப்பும் விளையாட்டுத்தனமாக இருக்கிறது. உடன் இருப்பவர்களால் பெருசா காமெடியை நமக்கு ஏற்படுத்த முடியவில்லை. எரிச்சல் தான் வருகிறது. அழகான பெண் போலீஸ் பண சபலிஸ்டாக மாறுவதற்கு காரணம் இல்லாமல் ஆரம்பத்தில் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக காண்பித்து ட்விஸ்ட் என்று நினைத்து செய்திருக்கிறார் இயக்குனர். ஆனாலும் எதிர்பார்த்தது போன்று இல்லாமல் வேறு ஒன்றை கிளைமாக்ஸாக காண்பித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.